யூட்டன் எடு. மனைவி ரெடி, புருஷன் ரெடி. பாண்டி நின்றா பாண்டி பாண்டி பாண்டி. சேட்டு இப்ப போனது பாண்டி தானே? தெரியாதியா? தெரியாம தான் வேணாம் பேசிக்கிட்டியா? இது பிசினஸ் சீக்ரெட். என்ன பிசினஸ்? அவரு நவரத்னம் கல் கொடுத்தாரு, நான் பணம் கொடுத்தேன். இது பிசினஸ் சீக்ரெட், அது உன்கிட்ட சொல்ல முடியாது. ஜாவ் ஜாவ். ரொம்ப நல்ல சேட்டா இருக்கானே. பிசினஸ் சீக்ரெட்டுங்கிறான், ஆனா எல்லா சீக்ரெட்டும் நம்ம கிட்ட சொல்லிட்டானே. பாண்டி நீ பல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, யார்கிட்டயும் சொல்லாம. நீ அந்த சாமியாருக்கு அல்வா கொடுக்க பாக்குற. இப்பவே இந்த மேட்ரை அந்த குலோப் வாங்கிட்ட சொல்லிடுறேன் மாமா. பாண்டியா, நவரத்ன கல்லு எங்கன்னு கேட்டு கேட்டு என் நாக்கே வறண்டு போயிடுச்சு. மரியாதையா சொல்லு, அந்த கல்லு எங்க? நானும் இல்லன்னு சொல்லி என் நாக்கம் வறண்டு போச்சு. நான் நவரத்ன கல்ல பார்த்ததே இல்லையா, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. பாண்டியா, ரொம்ப சாமர்த்தியமா நடிக்காத. நாங்க உன் வயித்துல வச்ச நவரத்ன கல்லை எடுத்து ஆபரேஷன் பண்ணி அந்த தழும்பு தெரியாம இருக்கிறதுக்கு நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்க. உன் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு கிடையாதுமா. பிளாஸ்டிக் சர்ஜரி என்னன்னு எனக்கு தெரியாது. விட்டா மலேசியா தெரியாது, என்னையே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. ஆமா, நான் மலேசியா வந்ததுல இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நான் ராஜபாண்டியே இல்லன்னு சொல்ல. உண்மைதான், நான் ராஜபாண்டி இல்ல, பாண்டியராஜன். என்ன தோசையை திருப்பி போடுற மாதிரி பேரை திருப்பி போட்டு எங்களை கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு பாக்குறியா? பாஸ் இவனை இப்படியே விட்டா வளவளன்னு பேசிட்டு இருப்பான் பாஸ். பெசாத வயித்து அறுத்துவா பாஸ். டேய், அறுத்தா உள்ள கல்லே இல்லன்னு சொல்றானே, அப்புறம் எதுக்குடா அறுக்கணும்? ஐயோ 2 கிட்னி இருக்குதுல பாஸ். கிட்னியை கூவி கூவி வித்தா கூட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போவாதடா. என் சைஸ் கிட்னி கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும், ஒரு 50,000 தான் போகும். பாத்தியா, ஏற்கனவே ஒன்னு வித்துருப்பான் போல இருக்கு. அதை வச்சு நம்ம என்னடா பண்ண முடியும்? அட போங்க பாஸ், வந்த வரைக்கும் வரட்டும். ஏன் 2 மாசம் சம்பளத்தை செட்டில் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளு, வித்துருங்க. ஏண்டா கிஞ்ச மூக்கா, இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது? இந்த நேரத்துல உன் சம்பள பிரச்சனை பத்தியாடா பேசுற? கேப்பியாடா? நானே என்னோட 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நவரத்ன கல்லு போச்சு வைத்தஸ்ல இருக்க, சம்பள பிரச்சனை பேசுற நீ பாண்டியா? நிஜமாவா சொல்ற? ஆமா மாமா, வந்திருக்கிறது சாமியார்ல கொல்லக்குட்ட பாஸ். பாஸா? அப்படின்னா அவன் மொட்டை அடிச்சிட்டு இருக்கணுமே. திருப்பதியில கூட எல்லாம் மொட்டை அடிச்சிருக்காங்க. அத்தனை பேர் பாஸா? ஆந்திராவில அடிபட்டு சாக போற நீ. நான் சொல்றத கவனமா கேளு. அந்த சாமியாரு உன் மாப்பிள வயித்துக்குள்ளார பல கோடி ரூபாய் வைரக்கல்ல வச்சு தைச்சு அமைச்சிருக்கான். ஆனா உன் மாப்பிள அந்த சாமியாரை ஏமாத்தி அந்த நவரத்ன கல்லை வித்து பணமாக்கிட்டான். நிஜமாவாட சொல்ற? ஆமாக்கா. அக்கா, உன் மாப்பிள பணப்பெட்டி வாங்கினதை 2 கண்ணால பார்த்தேன். எப்படி பார்த்த? பண்ணால பார்த்தேன்னு இப்பதானே சொன்னாரு. எப்படி, எந்த சூழ்நிலையில பார்த்தடா? அப்படி கேளு மாமா. மாமா, நான் செப்டி டேங்க கிளீன் பண்ணியிருந்தேனா, ஒரே பேட் ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல்ல போக்குறதுக்காக கடைக்கு போய் கட்டிங் போலான்னு போனா, போற வழியில மாப்பிள பணப்பெட்டி வாங்குறத நான் பார்த்தேன். ஐயோ, அப்ப மாப்பிள கள்ளக்கடத்துக்காரரா? இல்லடி, பணக்கார. டேய், மாப்பிள இப்ப எங்கடா இருக்காரு? ஆட்டோ ஏறி போயிட்டாரு மாமா. ஐயோ டாடி, என் புருஷனை விட்டுட்டு ஓடிட்டாரா? ஐயோ, ஆட்டோ ஏறிதானே போனான்னு சொன்னாரு. சரி, என்ன விட்டுட்டு ஓடிட்டாரான்னு கேட்டேன். அவசரமெல்லாம் பேசாதம்மா. உன் அழகுக்கும் அறிவுக்கும் உன்னை விட்டா மாப்பிள வேற எங்கம்மா போவாரு? ஐயோ, நான் நினைக்கிறேன் மாப்பிள இந்த போலீஸ் சாமியார் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாருன்னு. ஐயோ, இவன் எப்ப போறது, அவர் எப்ப வர்றது டாடி? அவனா போக மாட்டாமா, நம்ம தான் அவனை வீட்டு விட்டு துரத்தணும். ஏங்க, பேசாம சாமியை போட்டு தள்ளிடலாமா? அவனை போட்டு தள்ளிட்டு குடும்பத்தோட ஜெயிலுக்கு போலாங்கிறியா? நம்ம ஏண்டா ஜெயிலுக்கு போறோம்? பெல்ராம் மேல பழிய போட்டுலாம். யாரு அவன்? நீதான். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். டேய் பாலாஜி, முதல்ல நம்ம இந்த சாமியார் கும்பல வீட்ல இருந்து துரத்தி போலீஸ்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கம் 1 மினிட். பாத்ரூமா போயிட்டு வா. அடிதடிக்கு போறேன்டா, குயிக்கா ஒரு பொறுக்கி கெட்டப்புக்கு மாத்திட்டு வந்துடுறேனே. ஆல்ரெடி நீ அப்படிதான் இருக்க, போ. நாம பட்டை எடுத்துட்டு போகலாம். அப்படியே லவங்க எடுத்துக்க, குருமா வச்சிடலாம். உருட்டு பட்டையா? என்னடா சொல்றா? இந்த கருத்து கட்டை உருட்டு கட்டை எடுத்து போலாங்கிற மாமா. நாம பட்டையால பாட்டு பாட்டுன்னு பாட்டுனா அவன் பாலி ஆயிடுவான். ஏய், என்னடா சொல்றா இப்போ? ஒண்ணும் பரவல. புரியல மாமா, போங்க. எதுக்கு குறுக்க நடுக்க நடக்கிறீங்க? யாருக்கு டெலிவரி? குடு, உனக்குதான். அப்படியாவது நவரத்ன கல்ல பெத்து குடு பாண்டியா. குடு. வேணும்னு ஒண்ணு பண்ணுவோமா? 60-40 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா?
பாட்டிய நீ எடுத்துக்கோ, சிஸ்டியாவது எனக்கு கொடுத்துருப்பா. டீல் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஆனா என்கிட்ட இல்லையே. பாண்டியா, ஹேய், எல்லாம் இங்கே நில்லுங்க, நான் போய் அவனை கூட்டு வரேன். சுவாமிஜி, யாரு அந்த நேரத்துல தலப்பா சுவாமிஜி, கேட்டா? கொஞ்சம் வெளியே வரீங்களா? எவன்டா அது? நீங்களா? வாங்க பக்த கோடிகளே. என்ன? ஒண்ணு இல்ல சுவாமிஜி, இந்த சிறியவனுக்கு ஒரு அடி சந்தேகம். எது அடியா? அடியனுக்கு ஒரு சிறு சந்தேகம். அவ்வளவுதானே, தீர்த்து வைக்கிறேன். குஜிலி குப்தா கபோதி நந்தா, எந்த பிரச்சனை தீர்ந்து என்கிட்ட வந்தா. சொல்லுங்க சாமி, ஒரு ரூபாய் கீழே. எங்க? அடைச்சி கை எடுங்க. கை தூக்கு சொல்லுது அந்த அம்மா. சாரி மேடம், மாமா எய்த்து பைலு. மரடிக்கு பிறந்த கர்மம் முடிச்சோம். வாடா. மவனை எவனாவது இவரு மேல கைய வச்சீங்க, அப்படியே ஒவ்வொருத்தனா சுட்டு போட்டுடுவேன். ஜாக்கிரதை. சபாஸ், அப்படி போடு என் செல்லம். ஏண்டா பல்ராமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் என் மேல கைய வைப்ப? நான் சாதாரண ஃப்ராடு இல்லடா, வெளிநாட்டு போலீஸே தேடிட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் ஃப்ராடுடா. நீ எவ்வளவு பெரிய பிராடா இருந்தாலும் பாண்டிய கொடுத்தாலும் உனக்கு அல்வா. நான் எப்படா அல்வா கொடுத்தேன்? அதானே. மாப்ள, நீங்க எப்ப வந்து இவங்க கிட்ட மாட்டினீங்க? வெளியில போனாதான் உள்ள வந்து மாட்டுறதுக்கு. காலைல இருந்து ரூமுக்குள்ள வச்சு அடிக்கிறானுங்க. ஐயோ, ஏடா நீ தானே மாப்பிள்ள கொஞ்சம் முன்னாடி பெட்டி மாத்தினா சொன்ன? ஆமாக்கா, அக்கா நான் 2 கண்ணால பாத்தேன்க்கா. ஏ பாண்டியா, நீ பெட்டி மாத்தினே இல்லையா? ஏய், இவனுக்கு தான் என்ன உள்ள வச்சு மாத்துறானுங்க. சாமியோ அம்மா. ஏன்டா அப்படி கத்துறா? சாமி, இவனை நம்பாதீங்க. சுமார் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி குல்லா போட்ட சேட்டு கிட்ட இவன் கையில இருக்கிற சின்ன பைய அந்த ஆள் கையில கொடுத்தான். சேட்டு கையில இருந்த பெட்டிய இவன் கையால வாங்கினா சாமி. என் கையிலேயே போய் சொல்றேன். அவர் அடிப்பாதிப்ப. அவர்தான் சேட்டு பையில வாம்பி சேட்டு பையில குடுத்தாருன்னு சொல்றாருல்ல. ஐயோ, என்னடா சொல்றாவ? அது சேட்டு கையில வாங்கி சேட்டு கையிலேயே கொடுத்ததா சொல்றாங்க. யோ, அது தப்பா பேசுனதுக்கு என்னையா போட்டு அடிக்கிற? நீ தான்டா தப்பா பேசுற. நான் தப்பா பேசுனேன், அது செம்மொழியில பேசிச்சு. ஏ பக்கி, போ அந்த பக்கம். டேய், வாயை வச்சு சும்மாறா, வாய்க்கால் வாய். காலையில இருந்து அவர் என் கஸ்டடியில தான்டா இருந்தாரு. ஐயோ சாமி, புரியாத பேசாதீங்க. சத்தியமா சொல்றேன், என் 2 கண்ணால பார்த்தேன். பாஸ், உங்களை அவன் டைவர்ட் பண்ண பாக்குறான் பாஸ். எது? அவன் என்னடா என்ன டைவர்ட் பண்றது? நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஏய் பொறம்போக்க, பொறும்போக்கா டைவர்ட் பண்றதுனா தசை திருப்ப பாக்குறான். கை நாட்டு கம் நாட்டு. யோ சாமியாரே, இவ்வளவு பெரிய கேங்க மெயின்டைன் பண்ற, உன் சிஷ்ய உனக்கு கேவலமா திட்டுறான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? 4 காட்டு காட்ட வேண்டியதானே? யாரு இவனா? காட்ட சொல்லு பாக்கலாம். காட்டியா? ஏன்டா என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சியா? வெச்சா என்னடா பண்ணுவ? மேல கைய வையம் பாக்கலாம். வெச்சா என்ன பண்ணுவ? தொண்டை முள்ள வச்சிடுவேன். மூக்குல குத்துறேன்னு வச்சுக்க, சேர்வா ஊத்தம் பரோட்டால தொட்டு சாப்பிட்டுருவேன். ஏய், இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. நீ வேற எங்கன வச்சுக்கடா. அவனை வாடா பாக்கலாம். ஏய், ஏய், சும்மா பேசிட்டானே, போங்க சாமி. அம்மா, வைஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாம் போயிடலாம், வாங்க வாங்க வாங்க. ஏய் பாண்டியா, மவனை எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, இந்த ஆள் மூளை சதுரிட. ஜாக்கிரதை. செதுறாதே, ஏன்னா அந்த ஆளுக்கு மூளையே இல்லையே. பாப்பா, ஒரு நிமிஷம் டைம் கூட. எதுக்கு? வந்து சொல்றேனே, அது வரைக்கும் இங்க வச்சுக்க. டாடி